நம்ம பத்ராளியம்மன் கோயில் என்ன ஒரு விசேஷம் அதிசயம் அப்படின்னா, இந்த செப்பு தகடு தான். ஒரே ஒரு செப்பு தகடு எண்ணி 7லேருந்து 21 நடத்தி கொடுக்குன்னு சொல்லி இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் கட்டி போயிட்டுருக்குறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செய்வனை இருக்குது, ஒரு ஏவல் இருக்குது, ஒரு பில்லி சூனியம் இருக்குது. நம்ம எல்லா கோயிலும் பண்ணிட்டோம், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், ஒரு கோயிலும் எங்களுக்கு நடத்தி கொடுக்கல செய்யலை அப்படின்னு அலையிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு வாங்க, ஒரே ஒரு செப்பு தகடில் எழுதி கட்டுங்க. எண்ணி 7லேருந்து 21 நாள் நடத்தி கொடுத்த பிறகு, ஐயா இந்த மாதிரி கோயிலை நடத்தி கொடுத்துக்கிறா, சாமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அதுமாதிரி ஒரு தொழில், இன்றைக்கி ஒரு முடிஞ்சு போன தொழிலாக இருக்கட்டும், ஒரு தரமட்டான தொழில், ஒரு கடனாகி போச்சு, ஒரு 50,000 கடன், 50 லட்சம் கடனாகி போச்சு, ஒரு 5 கோடி ரூபா கடனாகி போச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க, செய்யாதீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அம்பாள்கிட்ட வந்து ஒரு செப்பு தகடு எழுதி கட்டிட்டு போங்க, அந்த காரிய சித்தியாகும். அதே மாதிரி இப்போ இறந்தவங்க பதவி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். போனதில் ஒரு இதில் போட்டிருந்தோம், இறந்ததை மீட்டு பதவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அது மாதிரி ஒரு 5-6 அரசியல்வாதம் கட்டியிருக்கிறாங்க. நடத்தி கொடுத்த பிறகு கேளுங்கன்னோம். இப்போ ஒரு அரசியல்வாதம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தகர செட்டு போட்டு கொடுக்குறாரு. இந்த தகர செட்டு ஃபுல்லாக நடத்தி கொடுத்த பிறகு, அரசியல்வாதிகளும் கெட்டவங்கன்னு சொல்ல, அரசியல்வாதில் நல்லவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, வாக்கு காப்பாற்றுறவங்க. அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாக்கு காப்பாற்றி கொடுத்தாங்கய்யா, எங்களுக்கு இந்த பதவி ஒரு கிடச்சிது, இப்போ நான் அம்பாளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னும், ஐயா அந்த மாதிரி நம்ம யாக வளர்த்துறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தோம், இந்த யாகசாலை அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு இந்த யாகசாலை ஒருத்தர் அமைச்சு கொடுத்துருக்காங்க.